சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தேர்ட் யூசேஜ் தான் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் நீங்கள் முடிக்கும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தேர்ட் யூசேஜை ஈஸியாக பேசிடுவீங்க, தப்பில்லாமல் எழுதிடுவீங்க. இந்த யூசேஜை நம்ம 2 பகுதியாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். முதல்ல எதெல்லாம் டைம் டேபிள்ஸ்குள்ளே வரும்னு பார்க்கலாம். சினிமா தேட்டரில் ஷோ டைம்ஸ், போக்குவரத்தில் பஸ், ட்ரெயின், ஃப்ளைட் இதெல்லாம் கிளம்புற நேரம், வந்தடைகிற நேரம், கடைகள் திறக்கிற நேரம், மூடுற நேரம், ஸ்கூல் காலேஜஸில் வகுப்புகள் தொடங்குற நேரம், முடிகிற நேரம், இதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்கவிருக்கிற ஃபிக்ஸ்டு டைம் டேபிள்ஸ். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூசேஜ் 3ல் ஒன்று. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் மாற்ற முடியாது, அஃபிஷியல் ஃபிக்ஸ்டு டைம் டேபிள்ஸில் வந்துடும். லாஸ்ட் 2 வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடுவீங்க. வாங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். திரைப்படம் 7 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். The movie begins at 7 p.m. The movie begins at 7 p.m. வினைச்சொல்லோட எஸ் ஆட் ஆகி வந்திருக்கு, கவனிச்சிங்களா? தமிழில் திரைப்படம் அப்படிங்கிறது அது அப்படிங்கிற வகையில் தான் சொல்லுவோம். த மூவி அப்படிங்கிறது ஒரு சினிமாவை பற்றி பேசுகிறதுனால 3ஆம் நபர் இட் வகையை சார்ந்தது. அதனால் வினைச்சொல்லோட எஸ் ஆட் ஆகி வந்திருக்கு. நெக்ஸ்ட் போலாமா? படம் 10 மணிக்கு முடியும் அப்படின்னு எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். The movie ends at 10 p.m. The movie ends at 10 p.m. நெக்ஸ்ட் போலாமா? ஜிம்மோட செஷன் காலையில் 6 மணிலேருந்து ஆரம்பிக்குது. எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். The gym session starts at 6 a.m. The gym session starts at 6 a.m. நெக்ஸ்ட் போலாமா? எக்ஸாம் 10 மணிக்கு ஆரம்பிக்குது. எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். The exam begins at 10 a.m. The exam begins at 10 a.m. நெக்ஸ்ட் போலாமா? லைப்ரரி 10 மணிக்கு மூடிடுவாங்க. எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். The library closes at 10 p.m. The library closes at 10 p.m. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல சத்தமாக உங்களுக்கு கேட்குற அளவுக்கு சொல்லி பழகுங்க. அப்போ தான் நீங்கள் பேசணும்னு நினைக்கும் போது ஈஸியாக பேச வரும். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 3 times. Next. 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 ரொம்ப அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு போகலாமா? கடைங்க காலையில் 10 மணிக்கு திறப்பாங்க. எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். The stores open at 10 a.m. The stores open at 10 a.m. இங்கே கவனிச்சிங்களா? வினைச்சொல் எஸ் சேர்க்காமல் வந்திருக்கு. ஒரு கடையை பற்றி பேசலை, கடைகள், நிறைய கடைகளை பற்றி பேசுகிறோம். அதனால் வினைச்சொல்லோட எஸ் சேர்க்காமல் வரும். 3ஆம் நபர் தே வகையை சார்ந்தது. நெக்ஸ்ட் போகலாமா? ஆன்லைன் வகுப்பு இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். The online class starts at 7 p.m. The online class starts at 7 p.m. நெக்ஸ்ட் போகலாமா? விமானம் மதியம் 2:15 மணிக்கு புறப்படுதுன்னு எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். The flight leaves at 2:15 p.m. The flight leaves at 2:15 p.m. நெக்ஸ்ட் போகலாமா? ரயில் மாலை 6:30 மணிக்கு புறப்படும். எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். The train departs at 6:30 p.m. The train departs at 6:30 p.m. நெக்ஸ்ட் போகலாமா? பஸ் 7:45க்கு வரும். எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். The bus arrives at 7:45 p.m. The bus arrives at 7:45 p.m. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? First sentence 3 times.
Next. 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 அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் பார்ட் போகலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிக்ஸ்ட் ப்ரோக்ராம். இது டைம் டேபிளில் வர மாதிரி ரிப்பீட்டடாக இருக்காது. உதாரணத்துக்கு திருமணம், கான்ஃபரன்ஸ், மியூசிக் ஃபெஸ்டிவல், அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி ஸ்பெஷல் ஈவெண்ட் எல்லாம் ஃபிக்ஸ்டு ப்ரோக்ராமில் வந்துடும். இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு வாரத்துக்குள்ளாரையோ நியர் ஃப்யூச்சரில் நடக்கவிருக்கிற ஃபிக்ஸ்டு ப்ரோக்ராம்ஸை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். இந்த நிகழ்ச்சிகள் எதையுமே நாம் மாற்ற முடியாது. இதெல்லாம் அஃபிஷியல் ஃபிக்ஸ்ட் ப்ரோக்ராம். நம்மளோட பர்சனல் ப்ரோக்ராம் எல்லாம் இந்த டென்ஸில் சொல்ல முடியாது. பர்சனல் ப்ரோக்ராமுக்கும் அஃபிஷியல் ப்ரோக்ராமுக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு புக் லான்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னா அது என்னோட பர்சனல். அந்த புக் லான்ச் இந்த வீக்கெண்டில் நடக்கவிருக்குங்கிறது அஃபிஷியல். நான் போகலாம் அப்படிங்கிற பிளானை என்னால் மாற்ற முடியும். ஆனால் அந்த புக் லான்ச் அப்படிங்கிற அந்த அஃபிஷியல் ப்ரோக்ராமை நான் மாற்ற முடியாது. என்னோடய நியர் ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாம் நான் சொல்லணுன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லேயோ இல்லாட்டி வேறு விதமான வாக்கிய அமைப்பு முறையை வச்சு சொல்லலாம். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? திருமண வரவேற்பு ஜூன் 20 எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். The wedding reception is on 20th June. The wedding reception is on 20th June. இங்கே கவனிச்சிங்களா? நம்ம ஆக்ஷன் வேர்ப்ஸுக்கு பதில் பி வேர்ப்ஸ் இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சென்டென்ஸில் எந்த ஃபிசிக்கல் ஆக்ஷனும் இல்லை. நெக்ஸ்ட் போகலாமா? கிரகப்பிரவேசம் அக்டோபர் 8 எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். The housewarming party is on 8th October. The housewarming party is on 8th October. நெக்ஸ்ட் போகலாமா? புத்தக வெளியீட்டு விழா டிசம்பர் 1 எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். The book launch event is on 1st December. The book launch event is on 1st December. நெக்ஸ்ட் போகலாமா? பிறந்த நாள் விழா டிசம்பர் 15 எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். The birthday party is on 15th December. The birthday party is on 15th December. நெக்ஸ்ட் போகலாமா? பட்டமளிப்பு விழா மாலை 4 மணிக்கு தொடங்குகிறது எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். The graduation ceremony starts at 4 p.m. The graduation ceremony starts at 4 p.m. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? First sentence 3 times. Next. 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 அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் போகலாமா? ஒர்க் ஷாப் 10 மணிக்கு ஆரம்பிக்குது எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். The workshop starts at 10 a.m. The workshop starts at 10 a.m. நெக்ஸ்ட் போகலாமா? கச்சேரி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். The concert begins at 7 p.m. The concert begins at 7 p.m. நெக்ஸ்ட் போகலாமா? இசை விழா மே 5 தொடங்குகிறது எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். The music festival starts on 5th May. The music festival starts on 5th May.
நெக்ஸ்ட் போகலாமா? விருது வழங்கும் விழா மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். The awards presentation starts at 6 p.m. The awards presentation starts at 6 p.m. நெக்ஸ்ட் போகலாமா? கருத்தரங்கு மாலை 5 மணியுடன் முடிவடைகிறது. எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். The seminar concludes at 5 p.m. The seminar concludes at 5 p.m. Practice பண்ணலாமா? First sentence 3 times. Next. 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 ரொம்ப அழகாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருந்துச்சா காமெண்ட்ஸில் எழுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தேங்க்யூ.